மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கிய கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கி கேட்கலாம். சதீஷ், வணக்கம். காரில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறினார்களா? காரின் தீயானது அணைக்கப்பட்டதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி டாடா இண்டிகா கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. சரியாக வாலாஜாப்பேட்டை அடுத்த வன்னிவேடு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா இண்டிகா காரின் முன்பக்க பகுதியில் சிறிய அளவிலான தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. ஆனால் சிறிது நேரத்தில் மளமளவென முன்பக்க பகுதி முழுவதுமாக தீ பரவி தீ விபத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காரில் பயணித்தவர்கள் இதனை கண்டு காரிலிருந்து பத்திரமாக வெளியேறியுள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த ராணிப்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் காரில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வாலாஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். 24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.